உனக்கு நாயே இவ்வளவு காலம் நான் திரிஞ்சு திரிஞ்சு பார்த்து பார்த்து பொம்பளை பார்த்து பார்த்து எனக்கு அழுது போட்டு. உங்களுக்கு எழுத்து போயிட்டு எனக்கு அழுது போட்டு. சரியா, இதுக்கு எனக்கு பார்க்கலாம் போல இருக்கு. உனக்கு பாக்குறேன். இங்க வா குழம்பா வா. நான் இந்த ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. சரியோ, பெரிய கையோண்டு. பெரிய கையோ? ஓ, கொழும்புல 2 வீடு வச்சிருக்கிறேன். ஓ, 2 பொம்பளை புள்ள, ஒரு கல்யாணம் விளங்கல. ஒன்று என்ன சாரி, 2 பொம்பளை புள்ள, ஒரு தமையன். சரியோ, அந்த புள்ள அமெரிக்காவுல, தமையன் ஆஸ்திரேலியாவுல. கட்டினியண்டா உண்ட வாழ்க்கை நல்லா இருக்கு. விளங்குதா? மற்ற புள்ள யாழ்ப்பாணத்துல அட அவளைத்தான் கட்ட போற. அமெரிக்காவுல கட்டி முடிஞ்சது அக்கா. வா, உனக்கு தான் உனக்கு அமெரிக்கா அந்த புள்ளையா இருந்து கல்யாணம் கட்டாத இந்த மற்ற பிள்ளை இங்க இருந்தா நல்லா இருக்கு தொடர்பு. வா, அவளுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குதானே. உனக்கு இதை உதயதிச்சப்ப அவளுக்கும் உதயதிச்சப்ப சரி வந்துருக்கு. சரியோ, எல்லா இடம் பார்த்து கீத்து இப்ப அந்த இதுல திருமண இதுல போட்டுதான் சரி வந்திருக்கு. என்ன விளங்கல ராமேஷ்? நான் இதை பம்பளே கதைக்கல. நான் உனக்கு 30 வயசா போட்டு சரியா கல்யாணம் கட்டி முடிக்கணும். இந்த கொண்டான் அப்படியே திருந்தி போட்டான். கொண்டான் உண்ட கல்யாணத்தை பற்றி ஒன்றும் கேட்க. அவன் இந்த கொண்டாண்டைக்கு வீட்டை காசு எடுப்பான் ஒன்றும் பண்றான் இல்லை. வா, 30 வயசா போட்டு கல்யாணம் கட்டையிலன்ட்டு வீட்டு அம்மாவுக்கு கணா காட்சி ஒன்று நிற்கிறான். அவர் என்ன வேலை என்று கேட்டவர் படியா. இந்த நீ நாயே வேலை இல்லாம இருக்குது அவருக்கு நான் சொல்ல இல்லை. நான் சொன்னால் என்ன பிள்ளைங்கள நீ படிச்ச படிப்புக்கு நான் சொல்றதா என்ன பேங்க்ல வேலை மண்ணாங்கட்டி வேலை எடுத்தார அப்பல எடுத்துறதுக்கு கண்ணாடி பட்டிக்கு அந்த பெரிய பட்டம் கேட்டு பலசர கடையா போட்டு தந்துக்கலாம். இப்ப வந்துட்டு வேலை சும்மா பலசர கடையை போய் என்ன செய்திருக்கிறேன் உண்ட உடங்களோட சேர்ந்து நான் கொமர்ஸ் தானே படிச்சேன். அக்கௌண்ட் தெரிஞ்சா கணக்குகள் பார்ப்பேன். இந்த பெரிய பெரிய ஒரு கடை இந்த தரத்துல வார ஒரு 5 பேர் அதுக்கு உனக்கு அக்கௌண்ட்ஸ் மண்ணாங்கட்டு முடிக்கல. எனக்கு சொந்த கடை போட்டு தந்துக்கலாம். சொந்த கடையம் பண்ணா ஒன்றும் தேவையில்லை. 5 பேர் நான் சொல்லியிருக்கேன் கடை ஒன்று இருக்காண்டு. நீ அவளை கட்டினீங்கண்டா நீ 2 மாதிரி தான் அந்த இடத்துக்கு தான் வாரேன்னு சொன்னது. அது எப்படி மாமா? ஓகே, மாமா தான் பொம்பளை வேற இல்ல, அவர் தான் பெற போறார். அவர் வந்து பார்க்க போறார். இன்றைக்கு வந்து ஒன்னு பார்க்க போ. ஒழுங்கா இரு. சரியோ, போட்டோ பொம்பளை இல்லையோ அதெல்லாம் அட புள்ளியண்டா அப்படி புள்ள. சரியோ, அம்மா செலக்ட் பண்ணல டவுட் ஒன்று இருக்கு. பொம்பளைய பாத்தியண்டா அசினை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி வடிவான புள்ளதான் அவற்ற மகள். இன்றைக்கு அவர் மகளை கூடிய வர இல்லை என்ற நான் உண்ட விளையாடுத்து. நீ அதுக்கு இருந்து வாய் உரி பிடி கொண்டிருப்ப. இந்த குணங்கள் எனக்கு இல்ல. தெரியும் தெரியும், உனக்கும் இல்லை உனக்கும் இல்லை. சொல்றது கேள். நீங்கள் அந்த அவர்கிட்ட வந்து பணிவா இதான் நட. சரியா, இந்த குரங்கு செட்டியை காட்டாத பணிவா நட. அவர் வந்து பார்க்க போறார். இன்றைக்கு உன்னை பற்றி பார்க்க போறார். இதுண்ட போற அது பிறதான் போய் எல்லாம் சரி வர போது. எல்லாம் பொம்பளைக்கு இதுக்கு பிறதான் இப்ப சொல்ல போறேன். விளங்குதா? ஒழுங்காயிரு. என்னோட வேகாட்டுற மாதிரி காட்டா. இந்த இடத்துல தான் பாருன்னு சொல்லிச்சு தந்தாள். வேற இடம் இல்லையோ? நான் ஏசி ரூம்ல பார்த்து ஏசி ரூம்ல பார்த்து அவங்க மாப்பிள்ளாண்டா சைக்கிள் நிக்க வந்தால் வந்துருக்கோ. சைக்கிள் விளங்க காரு அந்த பெரிய மனுஷன்டாப்பா. சைக்கிள் கஞ்சல் தான் கஞ்சல் தான் அந்த பெரிய மனுஷன். எனக்கு ஜீவன் தர போறான். அவன் தருவான். அடே ஒரே 2 புள்ளியடா. 2 பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு தமையன். 2 கிடைக்கும் தானே பொருள். அதுக்கு முன்னால ஒழுங்கா இருக்கும். இந்த குட்டாங்க சோட்ட புடுற இல்லை. சரி, கடைசியா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டு மாப்பிள்ளை வேறு கடை வச்சுக்கன்னு சொன்னவர் ஒரு மாதிரி அவளை செட்டில் பண்ணி விட்டா நானும் ஜாலியா தாய்லாந்து பக்கம் டூர் போயிட்டு வரலாம். வரலன்னு சொன்ன ஆக்களை காண இல்லை. அட அண்ணே, இங்க நிக்கிறேன் வாரம் பார் இல்லைங்க வார வண்டியோட அவர் தான் பொம்புளை என்ற தாப்பு. நிக்கிறான் அந்த அவர்தான் பொம்புளை தாப்பு. ஐயோ கடவுளே, நான் வந்து 2 பத்தியாளர்.
நான் தான் இப்பதான் எங்கட காணிக்கல உங்களோட சம்பந்தம் என்ன சரியா புடிச்சு தந்தேன். அடையா சைக்கிள் வந்திருக்கிறீர்கள்? அது தெரியும் தானே அந்த காலத்து சைக்கிள் இப்போ 10-15 லட்சம் போகும். மற்றது இவ்வளவு காணியும் கூடயோ உங்க ஒரு 15 ஏக்கர் அங்கால ஒரு 100 ஏக்கர் இங்க 200 ஏக்கர். அட சவத்தை அவ்வளவு மூத்த பிள்ளைக்கு அவளுக்கு எல்லாம் செட்டில் ஆகி அவள் அமெரிக்காலே வீடு வாங்கி கொடுத்துட்டேன். தெரியும் அந்த பிரச்சனை இனி எல்லாமே இந்த சின்ன மாப்பிள்ளைக்கு தான். சுண்ணாத்துல நகைக்கடை இருக்கு. நகைக்கடை என்ன இனி எல்லா கடையும் இந்த மாப்பிள்ளைக்கு தானே. நகைக்கடை எல்லாம் வேலை செய்யறாரு. அவன் தான் கடை வச்சிருக்கான். கடை வச்சுக்க இங்க வாங்க. என்னது திரும்பி என்ன வாடா வா. வழக்கமே வித்தியாசமா கிடக்கு. அவனுக்கு இது புது பழக்கம். இத பாக்கிறேன். அப்ப கூட பிள்ளை குடும்பங்களை பத்தி எல்லாம் சொன்னா சரியா புடிச்சு போட்டேன். தம்பி எப்படி நல்ல மரியாதை வளர்த்து வச்சுக்கிறீர்கள். சொல்லுங்க தம்பி என்ன மாதிரி தம்பி எப்படி இருக்கிறீர்கள்? பொம்பளைன்ற போட்டோ இல்லையோ? வந்தால் பார்க்க வந்திருக்கு. நான் மாப்பிள்ளையே பாக்கல. இன்னும் பொம்பளை என்ன அவசரம் போட்ட காட்டுங்க தம்பி. பிரச்சனை என்ன பிரச்சனை? பொம்பளைன்ற போட்டோ இருக்கு இல்ல இருக்கா? இந்த சிக் தடிமான் இது இந்த ஒழுங்கா கதை. அவனை கண்டிருக்க மாட்டேங்க. வெளியில கண்டிருக்க அது படிப்பு மூஞ்ச காடுங்க பாப்பா. நீயா பிளாஸ்பேக் சீப்படிங்க அப்படி இந்த சாத்தை சீப்பட்டு அங்கள் என்ன பா தீப்பெட்டி இருக்கா? என்ன தீப்பெட்டி? கோழிப்புக்கு தீப்பெட்டி. இந்த வயசுல கோழி இந்த வயசுல நிக்காம உண்ட வயசுல அடிக்கிறோம். தீப்பெட்டி வேண்டா. இந்த வயசுல செத்துருவேன். அது பரவாயில்ல. நீ காய்க்கா உனக்கு என்ன சொல்ற? நீ காய்க்கா தீப்பெட்டி கேட்கிறேன். எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமாடா? தீப்பெட்டி தீப்பெட்டி இல்ல என்ன நீ கோழி படிக்கிறேன் இல்ல சா அங்க அவனது செத்துடு சேனியன். இப்படிதான் இந்த சமுதாயம் யார் அப்பரா சொல்லுங்க உனக்கு என்னத்துக்கு ஒழுங்கா வளர்த்துறா இப்படி இருப்பியே. அப்ப நீ வளர்த்திருக்கலாம். என்ன தீப்பெட்டி இருக்கும். தீப்பெட்டி எல்லாம் தெரியல. இல்ல எஸ் சொல்லு. இல்ல இல்லையண்டா நோ சொல்லு. தீப்பெட்டி எடுத்துட்டு பாப்போம். அந்த கடையில வாங்கிட்டு வா. உனக்கு காசு இல்லையோ? ஒரு கோழிப்பும் தீப்பெட்டி வாங்கிட்டு வேற இது இது மிக்சர் போத்தல் ஒண்ணு எடுத்தாரு. போத்தல் வேற வாங்கிட்டு வாங்க. அப்ப நம்பர் தான் அவன் சேர்ந்து வாங்கிட்டு வரோம். சேர்ந்து பெரும் 10 வர்றான். அங்கே பத்திரம் இப்படி சேர்ந்து இந்த 10 ரூபாய் அப்படி பழகிறீர்கள். பழகத்துக்கு போகிறாங்க. தீப்பெட்டி தானே கேட்டா? தீப்பெட்டி வயசுக்கு மரியாதை ஒரு தீப்பெட்டி வச்சுக்கிறப்ப வயசுக்கு போனாக்கா இஞ்சில பாக்கெட் நாங்கள் விழுத்தினா பிசர் வேறமேனாக்கா இதுல பாக்கெட் அதுல பாக்கெட் கூட தீப்பெட்டி வேணும். இந்த பர்சுக்கு ஆசை அப்பர் தானே இருந்திருப்பேன். நீ வேலைக்கு போறியா? நான் வேலைக்கு போறேன் போகாம போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அப்பருக்கு தானே பிரச்சனை. இந்த அப்புறம் தான் உனக்கு என்ன பிரச்சனை? நீ பொம்பளை வர போறியா? எனக்கு பொம்பளை வருவானாடா? உனக்கு நடக்குமாடா? நெச்சு கொண்டிருக்கீங்க. ஐயோ உனக்கு மகள் இருக்கும். உனக்கு மகள் இருக்கும். எனக்கு மகள் இருக்கும் மகன் இருக்கும். அந்த கதையை எந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கங்கள் தங்கம். நான் வளர்த்து அதுல நல்லா இருக்குது. உன்னை பெற்றதுக்கு அப்ப யோசிக்க கவலை.
என்ன இப்படி வாழ்றீங்க இங்க என்ன உனக்கு மகள் இருக்கோ உனக்கு என்ன சபத்துக்காது உனக்கு மகள் இருக்கா சொல்லுங்க மகள் இருக்கோ சொல்ல மாட்டேன்டா மகள் தானே கட்டி தருவியோ இல்ல இல்ல அப்புறம் பத்திட்டு போ உனக்கு தீப்படி தான் இருக்கு இல்லையா இல்ல சொல்லிட்டு என்ன வேலைக்கு வந்து போன் அதை விட்டுட்டு எந்த நல்ல மனுஷன் தெரியுமோ நான் கோழி பிடி தெரியுமோ நான் அந்த கல்லு பிடிக்கலாம் திருத்தவே இல்லாடாப்பா பெரிய மனுஷன் ஒருவா பட்டாப்படி காய்ச்சல் தெரியுமா நீ நீ இருந்துட உனக்கு வாழ்க்கையில கல்யாணம் நடக்காது வாழ்க்கையில கல்யாணம் நடக்காது வாழ்க்கையில கல்யாணம் நடக்காது ஓடு 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 பார ராட்டி பிடிச்சு பர்றா நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிப்பாட எனக்கு முன்னால இருக்குடா காணும் பாரா உனக்கு நாய் ஒரு நல்ல இடத்த பார்த்து நான் மன்னிச்சு கொள்ளும் கண்ட கண்ட கழுசறைகளோட சேராதியண்டு தனியத்தான் நின்றவன் சாரி என்ன சாரி நீங்க நல்ல நல்ல குடும்பமா பார்த்து கட்டுங்க கழிச்சிட்டு வரோம் ஒருக்கா கழிச்சிட்டு மாமா 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 நல்ல ஓமா தரித்திரம் பிடிச்ச நாய் உனக்கு நாய் உனக்கு ஊர்ல எந்த பிள்ளையும் இல்ல உனக்கு எந்த நாயும் கூட்டு இதுகளை அடி அது விட்டு கனகாலம் நெருப்படி கட்டி பிடிச்சு நிக்கிறேன் நீ அது 2 மாசத்துக்கு முதலாப்பா உனக்கு 2 மாசத்துக்கு முதல் உனக்கு கல்யாணம் இல்ல அது 2 மாசத்துக்கு முதல்ல கட்டினா அது என்ன பிள்ளையோ இல்ல 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 இல்ல